ஆட்சியில காசு இல்லப்பா, எப்படிங்க கஜானா காலி. எப்படிங்க ஜெயலலிதா அந்த அம்மா அப்படிதான் வந்துச்சு. பழைய போடுவானுங்க. இல்லைங்க இல்லைங்க அந்த அம்மா ஜெயலலிதா வந்துச்சு. கரண்ட்டுக்கு பிரச்சனை, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட் கட்டு வந்த உடனே என்ன ம், பண்ணுச்சுன்னா, எடுத்த உடனே என்ன வாக்குறுதி கொடுத்துச்சுன்னா, ஒரு வருஷம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான் ம். மின்வெட்டை சரி செய்யறேன்னுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சொன்ன மாதிரி ம். மின்வெட்டை சரி செஞ்சுது அந்த அம்மா 2 பண்ணுச்சு. வருஷத்துல. பண்ணிச்சா? பண்ணுச்சு. அந்த அம்மா அந்த அம்மா சொன்னது செஞ்சுது. இப்ப திமுக ஆட்சி கவர்மெண்ட்ல கஜானா காலியாகும், அதிமுக பீரியட்ல ம். கஜானா ஃபுல்லாகும். அதான் புரியுது புரியுது. புரியுதுங்களா? இதான் எப்போதும் இருக்கிற மெத்தட். இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி ம். தெரியல, எல்லாருக்கும் தெரியும். அதான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அது என்ன ஆகும்னா, அவங்க கஜானா கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு வருவாங்க, இவங்க மொத்தமா காலி பண்ணுவாங்க. ஏன் இவங்க காலி பண்ணி வைக்கிறாங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கோட நிற்பாங்க. இது கலைஞரோட ம். ஸ்ட்ராட்டஜி. ம். வாரி வழங்கிடுவார் புரியுது ப்ரோ. எல்லாத்தையும். ம். இப்ப என்ன ஆகும்னா, அடுத்தது இப்ப இவங்க செஞ்சுட்ட சில நலத்திட்டங்கள் அதை கண்டி பண்ணுவீங்களா, இல்ல நீங்க அதை கேன்சல் பண்ணுவீங்களா? இப்ப இதால பொதுமக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறீங்க? விலைவாசி ஏறுதா, பெட்ரோல் விலை ஏறுதா, இறங்குதா? இப்ப பிஜேபி தானே ஸ்ட்ரெயிட்டா வருது. பிஜேபியோட ம். சப்போர்ட்டோட நீங்க வைக்கிறீங்க. இப்ப 3 கட்சி இப்ப ஆட்சியில ம். இருக்க வரப்போகுது. ஆமா ப்ரோ, அது அதிமுக, வேணா உண்மைதான். பிஜேபி, தவக 3 கட்சி இப்ப ஆட்சி ம். அமைக்க போகுது. இப்ப நாட்டுல நடக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸ் பிளஸ் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நீ கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் செய்ய போறீங்களா, இல்ல நீங்க எதிர்ப்பு அரசியல் தான் பண்ண போறீங்களா? இனிமேல் தெரிஞ்சிடாது, மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் 3 மாசம் வச்சுக்கோங்க அதிகபட்சம். எனக்கு தெரிஞ்ச ம். 6 மாசம். யாரு முதலமைச்சர்னு ம். இப்ப இங்க உட்காந்து ராத்திரி முழுக்க டிஸ்கஷன் நடக்கும், நீங்க வேணா பாருங்க. ம். அது நடக்கும் ப்ரோ. மெஜாரிட்டி யாருக்கும் இல்லையில ப்ரோ. அவரு சொன்னாங்களோ எப்படி இருந்தாலும் சரி 100 பண்ணுங்க. கீழே தான் மணி என்ன வரப்போறானுங்க. மணி என்ன 1:30, 2 மணி 3 ஒன்றையாச்சு. வாக்குல தெரிஞ்சிடும். அதே இப்ப 2 மணிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ம். 2 2:30க்குள்ள ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். 3 மணிக்குள்ள ஃபைனலாம் வந்துடும். 5 மணிக்கெல்லாம் ஏதாவது 1 2 தொகுதி, ஏதாவது நட்சத்திர தொகுதி 1 2 தொகுதி ஏதாவது இழுத்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நடக்கும் கன்ஃபார்ம். அதுதான். எப்ப அறிவாலயத்துல இல்ல மேல இல்ல கட்டி இருக்கிற பந்தல் பேனர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஓகே ரைட்டு, திமுக அவுட்டு. காலி. இல்ல இல்ல கபிலன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க இது கொடுத்தாங்களா, என்னென்ன இது கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி, அது எல்லாத்தையும் கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். நம்ம புரியல டக்குன்னு ஏறுவாங்க. புரியல என்னது? இதெல்லாம் கொடுத்தாங்களா, என்ன சொல்றது, வாக்குறுதி கொடுத்தாங்க, வாக்குறுதி 2500 6 சிலிண்டரு அது இது. அது மக்கள் ஹலோ, பார்த்துக்கிட்டோம். அதை வச்சுட்டு தானே ஓட்டினாங்க. 1 சவரன் நகை கொடு, பிறந்த ஐயா ஒரு குழந்தைக்கு நிமிஷம் பேசலாங்களா? 1 கிராம் நகை 1 சவரன் நகை கொடு. இப்ப 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 நீ இதை செஞ்சியா, நீ வாக்குறுதி கொடுத்தது செஞ்சியா, இனிமேல் இதை எடுத்து வச்சுட்டு பண்றதுலாம் நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் திமுக வச்சு, அதிமுக வச்சு, காங்கிரஸ் ஆச்சு, பிஜேபி வச்சு, விடுதலை சக்தி ஆச்சு. நான் தானே முன்னாடியே சொன்னேன் ஜிப்ஸு கிட்ட, வர்றோம் போடுறோம் ஸ்பேஸை போடுறோம், ரிசல்ட்டை பார்க்குறோம். அதிகபட்சம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 8க்குள்ள அப்படியே கடையை முட்டி கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், முடிஞ்சு போச்சு. இது அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே இன்னும் 5 வருஷத்துக்கு நமக்கு என்ன சம்பளமா கொடுக்குறாங்க, இல்லை நம்ம காசு வாங்குறோமா? ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லை குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே ஏற்றுக்கிட்டு நம்ம சுற்றி இப்படியே 10 வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் நம்ம ஏமாக்குறது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க 2 கட்சியோட பயங்கர மோசமான கட்சின்ட்டு அதை மக்கள் ரியலைஸ் பண்ணுவாங்க, அப்ப தெரியும். பண்ணட்டும் அழுவு. 43 இல்ல பேர் குடும்பத்துல இல்ல அழுதாங்கல்ல. இல்ல, இதுக்கு 43. நம்ம எல்லாம் கத்திக்கிட்டுலாம் வேலைக்கு ஆகுது கபிலன். அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கட்டும், பேசாம மூடி நம்ம வேலையை பார்க்க போயிடலாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகின்றன அப்படின்ட்டு கிளம்ப வேண்டியதான். இல்ல இப்பவுமே நம்ப முடியாத ஒரு விஷயம் ப்ரோ. இது எப்படி இந்த இல்ல இல்ல இடத்துல இல்ல 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 முகமே இது தெரியாம இதுதான் ஸ்கிரிப்ட்ன்றது தெரியும். பட் அது தமிழ்நாட்டுல நடக்க அது அப்படியே நடக்குது. அதனால அது எப்படி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியல, ஏத்துக்க முடியல. ஸ்கிரிப்ட் இதுதான்றது தெரிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சிட்டோம். பட் அது இந்த இங்க இந்த நடக்காது, எம்எல்ஏ எல்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு நினைச்சோம். எஃபெக்டிவா வேலை செய்யறாங்கன்னு பார்க்கும்போது அப்போ தெரியும் இவனுக்கு. எல்லாரும் இட்டுன்னு போறதுக்குள்ள பாப்போம். இனி அந்த கூத்தெல்லாம் பார்க்க போறோம், ஜாலியா இருக்கும், கொடுங்க பாப்போம். இல்ல ஒயிட் பியர் ப்ரோ, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, யாராவது ஒரு லேடிக்கு ஒரு பவுன் போட்டுட்டு அதையே எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருவானுங்க, பாத்துங்க திட்டம் நிறைவேறிச்சு, லேடிக்கு அதையும் நம்புவானுங்க. போடல இல்ல அதெல்லாம் ரொம்ப நாள் ஓட்ட அனுபவிக்கட்டும். முடியாதுங்க. கொடுக்கலன்னா நீங்க 1 வருஷம் ஏமாத்தலாம், ஃபர்ஸ்ட் 1 வருஷம். அதுக்கப்புறம்லாம் மக்கள் ஏன் இது நடக்கல அப்படின்னு கேள்வி வந்துடும். பண்ணிட்டான் எத்தனை நாள் தான் இழுத்தடிட்டு பார்ப்போம். நம்ம பண்ண வேண்டியது சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இவனுங்க டான்ஸ் ஆடினது போதுன்னா அண்ணன் நாளைக்கு நீ சோகமா இருந்தா டான்ஸ் தான் ஆடுவாரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு. பார்த்து பார்ப்போம். மீஷோ எம்ஜிஆர் மீஷோ அம்பேத்கர் என்ன கதை திருத்தணி?
ஏங்க சீனாத்துக்கே குத்துட்டீங்க, அம்பேத்கர் மாதிரி வேஷம் எல்லாம் போட்டிருக்கான், அவனுக்கு கொடுங்க ப்ளீஸ். அவன் எப்படி முன்னலையா? ஏங்க அவன் கொண்டா பைத்தியம் மாதிரி வேஷம் நிறைய போட்டிருக்கான் சீனாத்து. அது படத்துல சம்பளம் வாங்கினா, என் சம்பளம் வாங்காமலே அந்த கெட்டப்லயே சுத்தி இருந்தா ரோட்ல. ஓகே ஜிப்சி ஒரு ஃபைனல் ஸ்பீச் கொடுத்துருவா. என்னத்த ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு தேங்க்யூ நன்றி வணக்கம் அப்படின்னு போக வேண்டியதான். நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சது, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இருங்க உள்ள இருக்கிறவங்க யாராவது பேசட்டும். அப்படி இருந்தாங்கன்னா கீழே வெயிட் பண்றவங்களையும் மேலே ஏற்றணும். நீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். யாராவது சொல்ல வேணும் சொல்லுங்க. அப்படி சுழற்சி முறையில் மைக்கு மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்குறேன். வெயிட் பண்ணவங்களுக்கு பாவம் கொடுத்துடலாம். ஸ்லோ பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறேன். சரி ப்ரோ, பேசிட்டு அப்படியே கிளம்புற கீழே. ஆமா ஆமா ப்ரோ, தமிழ்நாடு தமிழ்நாடு முடிஞ்சது ப்ரோ, க்ளோஸ். 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். இல்ல நீங்க ரொம்ப தெளிவா கெத்தா போங்க, அங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கெத்தாங்கிறத விட ப்ரோ, இருங்க சொல்ற கேளுங்க, நான் முடிச்சிடுறேன். நான் ஆரம்பிச்ச சொல்றேன். என்ன நடக்க போன்றது நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அவங்களுக்கு தான் தெரியாது என்ன நடக்க போன்றது. அதனால நம்மளுக்கு என்ன நடக்கும், அதுக்கு எப்படி யாரோ பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் தான் பேசிட்டு இருக்கேன், கேக்குதா? தான் பேசுறேன். நான் பேசுறது கேட்கல. யாரு பேசுறீங்க? சரி எனக்கு கேட்கல. ஜிப்சி ப்ரோ பேசுறது ரிமூவ் பண்றீங்களா? கீழே போயிட்டு வரேன். சரி கீழே போயிட்டு வாங்க, வரேன். கோஸ்ட்ல இருந்து அவர் பேச மட்டும் கேட்கல. ஓகே, அடுத்தது யாரு? அசோக் ப்ரோ, வாசு, வாங்க வாங்க ஒரு தான் சொல்லுங்க ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன் பாருங்க, தமிழ்நாடு முடிஞ்சுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன ஆல்ரெடி திருப்பூர் காலி பண்ணிட்டானுங்க. என்ன பண்ண முடியும், முடிஞ்சது. ஏன்னா ஆக்சுவலாக நான் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன், என்னோட 3 கம்பெனி இருக்கு. ஏன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெளிவா தெரியுது, கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே வந்து என்ன சொல்றது, காட்டின் விலையை ஏத்துறானுங்க. ஆனா வந்து விளைவிக்கிற இத்தனைக்கும் விவசாய குடும்பம் தான் நானுமே. அதுக்கு வந்து எந்த ஒரு விலையும் கரெக்டாக கொடுக்கறது இல்லை. ஆனா பஞ்சோட ரேட்டு மட்டும் ஏறிட்டு போகுது. இவனுக்கு எங்கேருந்து வாங்குறானுங்க எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுவே ஒரு பெரிய குழப்பமா இருக்குது. அடுத்து நூல் விலையும் ஏற்றிட்டானுங்க. ஆனா வந்து விளைவிக்கிற விவசாயிக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது. இப்போ நம்ம எல்லா சைடும் பார்க்கும்போது பார்த்தா கடைசியில வந்து நாம தான் ஏமாளி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது. என்னமோ போங்க, எல்லாம் நாசமா போய் தொலைய வேண்டியது எல்லாமே. இது எல்லாமே ஆளுங்க தான் ப்ரோ. எல்லாமே நடக்கிறதெல்லாம் ஊனையும் பார்த்தா எல்லாமே வடக்க வாழுது தெற்க தெரியுது. இருங்க, வாசு அவர்கள் எல்லாமே நாசமா போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார்கள். அடுத்தது நமக்கு ஜெயிலர் 2 வரட்டும். ஓகே, அசோக் ப்ரோ அவர்கள் ஜெயிலர் 2 சொல்லி முடிச்சிருக்கார்கள். ஜெயிலர் 2 மணி ஒழிச்சிருக்கிறது. வைப் வித் மீ, வாங்க கைஸ், நம்ம வைப் பண்ணுவோம், வாங்க. என்னத்த பண்றது, ரொம்ப ஃபீல் பண்றதுக்குலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு என்ஜாய் தான், ஜாலி தான். எஸ் இதுல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. அண்ணன் கரூர் சம்பவத்துக்கே மோடின்னு பேரை சொல்ல மாட்டான். இல்ல பட்ஜெட் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னும் எப்படி போய் என்னத்த பேசுவாரு? அவன் பேசவே வேண்டாம் ப்ரோ, பேசாம தானே சிஎம் ஆயிருக்காப்ல, பேசவே வேண்டாம். ஆமா ஆமா ஆமா, பேசாத சிஎம் வச்சுக்க. சிஎம் எல்லாம் கிடையாது, பாப்பா விடுங்க. சொன்னபடியே பிஜேபி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். எடுக்கட்டுங்க, சீக்கிரம் பெட்டர் தமிழ்நாடு ஆகும். சிங்கப்பூரமா ஆக இல்லையா? நீங்க வேற, நீங்களா ஸ்பேஸ போட்டு தமிழ்நாடு ஆகாம கெடுத்துட்டு இருக்கோம். ஆகட்டும், விடுங்க, ஸ்ட்ரெயிட்டா ஆகிக்கலாம். அது என்ன பொறுத்த வரைக்குமே ஆகுறது தப்பு கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆகணும். இந்த மாதிரி அதுதான் பிரச்சனைங்க. நான் வந்து தமிழ்நாடு நாசமா போறது நான் காரணம் இல்லப்பா, அந்த நிம்மதி எனக்கு இருக்கு. நான் அதுக்காக போராடவும் செஞ்சிருக்கேன், என்னால முடிஞ்ச எஃபர்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இருப்பேன் நான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்ற இல்லை என்ற எண்ணில் வலியை ஒழித்திருக்கிறது. அடுத்து பூபதி அவர்களே வாங்க, குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்ற ஆரம்பிங்க. பூபதி பைக்ல இல்லையா? வரீங்களா? நீங்க 2 பேரும் வந்து ஒரு முன்ஜாமீன் எடுத்து வச்சுக்கீங்களாம். இப்போ ஒரு நிமிஷம்.
இன்னைக்கு சாயந்தரத்துல வந்து தற்கூரிங்க தொல்லை டிஎல்ல தாங்க முடியாது. ஆமா ஆமா, ஸ்லோபன் கொடுத்தனே வந்துட்டாரா மைக்குக்கு? ஸ்லோபன் நீங்க பேசுறீங்களா? வந்துட்டேன். முன்ஜாமீன் அப்படின்ற வார்த்தையில மணியை ஒழிச்சிருக்கு, அதுல எடுத்து இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் ஒயிட் பேர் சொன்ன மாதிரிதான், இந்த தற்குறிகள்ல நம்ம ஒரு ஆள் இல்லைன்னு நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு தற்குறிகள்னு கேட்டா நம்ம ஒரு எக்ஸாக்ட் கவுண்ட் நம்மனால சொல்ல முடியும், அதுல நம்ம இல்ல. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஏற்கனவே விஜய் வந்து எதுக்குமே பதில் சொல்லாமையே வந்து அரசியல் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் சிஎம் வேற ஆயிட்டானா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். ஆனா அந்த விமர்சனங்கள் வந்து அவன் மேல கண்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால வாழ்க்கையே அவனுக்கு போராட்டமா தான் இருக்கும். ஸோ அது நமக்கு புரியும். நம்ம இனிமே நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அதான் இந்த தற்குறிகள்ல நம்ம இல்ல. அது ஒரு சந்தோஷமான விஷயம். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஒரு நிமிஷம், அண்ணன் இப்ப சிஎம் ஆயிடுவாரு, பிரஸ் மீட் இனிமையாச்சும் கொடுப்பாரா? இல்ல, வாய்ப்பே இல்ல. இப்போ அப்படியே இவ்வளவு கொடுத்துட்டாலும் நாள் காரணமே இல்ல. இப்போ வந்து சிஎம் வேற ஆயிட்டாரு, அதுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைச்சிருச்சு. சிஎம் என்ன இந்த மாதிரி சின்ன சில்லி மேட்டருக்குலாம் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாங்களா? சிஎம் இந்த மாதிரி சில்லி மேட்டருக்குலாம் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாங்களான்னே ஓட்டிடுவானுங்க அவனுங்க 5 வருஷம். சொல்லிடுவாங்க. இந்த அண்ணா ரூல்ஸ் வந்து வந்து மக்கள் பணியில அதிகமா இருந்தாரு, அதனால வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு டைம் இல்ல, அவரையே போய் தொந்தரவு பண்ணி இதே மாதிரி தான் முட்டு கொடுத்துட்டு இருப்பானுங்க. அண்ணன் சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டை பத்தி யாருக்கும் கவலை இல்ல. நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அதாவது இல்ல நாம இல்ல வந்து என்னோட வேலைக்கு போனோம்னா வந்து நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, பிஜேபி கவர்மெண்ட் இருந்து அவன் எக்ஸ்ட்ரா ஒரு 7 லட்சம் கோடி வாங்கணுமா? அவன் வாங்கின மட்டும்தான் அவன் கொடுத்த வாக்குறுதி பண்ண முடியுமாமா? ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு 10 சொல்றாங்களே, நீங்க வந்து ஒரு 7 ஆகும்ல, அப்புறம் பாப்போம் என்ன பண்ணு பாப்போம் நாம. பட்ஜெட்டே வந்து 5 லட்சம் கோடி தான் ப்ரோ. இல்ல இவன் அதான் வந்து பண்றதுக்கு இவன் சொல்றாங்க. இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடி, 7 லட்சம் கோடி எங்க இருந்து வாங்குவீங்க? இருங்க அதுக்கான சோர்ஸ் என்ன இருங்க, இருக்கு? மாத்தி பண்ணக்கூடாது. மத்தவங்களுக்கு பாட சான்ஸ் கொடுக்கணும். ஓகே அடுத்தது யார் பாட போறீங்க? 7 லட்சம் கோடியில மணி ஒழிச்சிருக்கு. கபிலா நீங்க கடைசியா பாடணும், வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்பவே வரக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. ஸ்லோபன் நானே நொந்து பாடியாச்சு. போயிருக்கிறேன், என்ன கடைசியா போடுறீங்களா? இருங்க, நீங்க தாங்க முடிவரை பிடிக்கணும். ஏகே ரூல்ஸ் இங்க வாங்க. போட்டிக்கு பாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு, நீங்க கலந்து கொள்ளுங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க, பேச முடியுமோ? இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது கொடுத்துருவாங்களே, சிலிண்டரு 2500 ரூபா பணம். அப்புறம் நல்ல என்ன சொல்றது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா லேடிஸுக்கு எங்க போனாலும் ஃப்ரீயாமா, பஸ்ல ஃப்ரீயாமா அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க 200 யூனிட் ஃப்ரீயாமா மின்சாரம். இனிமேல் நம்ம இபி கரண்ட் நம்ம கட்ட தேவை கிடையாது. அவ்வளவுதான். வேற அடுத்தது அப்புறம் இன்னும் சொன்னாங்க, என்ன சொல்றது, குழந்தை ஒண்ணு புதுசா பிறந்துச்சுன்னா அதுக்கு தாய்மாமன் சீரு. இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ற டைம்ல கில்லி படம் போடுவாங்க, எல்லாரும் பார்த்து சந்தோஷமா. பாப்பேன் என்ன பண்ற எப்படி பண்ற பாப்போம். எல்லாத்துக்கும் மட்டும் போலன்னு வச்சுக்கோங்க, அண்டிதான் உனக்கு. இல்ல எனக்கு ஒயிட் பேருக்குலாம் பரவாயில்ல, எங்களுக்கு எல்லாம் ஒரிஜினல் பேர் கிடையாது, நாங்கெல்லாம் வந்து அனுபவிச்சுப்போம். பாவம் கபிலன் தான் என்ன பண்ண என்னப்பா டிஎம்கே ஏறுது ஏடிஎம்கே குறையுதுப்பா. என்னப்பா நம்ம கடைசியா சொல்லுங்கப்பா. இவங்க இந்த மனுஷங்க யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. 104 இவங்க டிவிக்கு, 70 டிஎம்கே. 70 டிஎம்கே? ஆமா 61 ஏடிஎம்கே. என்னங்க ஏடிஎம்கே குறைஞ்சு போச்சா? என்னங்க? ஆமா இப்ப போட்டிருக்கேன். ஐயா இவங்க 2 பேர் அப்போ வேற எப்படி பார்த்தாலும் விடுங்க, அவன் 100 கீழே குறையணுங்க, அவன் 104. இவங்க 2 பேரும் மாத்தி குறைஞ்சா என்ன பிரயோஜனம்? அதுதான் இப்ப எனக்குமே அதுதான் 99 வந்தான் திடீர்னு திரும்ப, அதனாலதான் பேச முடியல இடையில. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்களே தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் ஃப்ரீன்னாங்களே, குடுக்கலன்னா யார போய் கேட்பாங்க? என்னங்க சிரிக்கிறீங்க? யார கேட்கணும்? நாம கேட்க போறோம், அங்க ஓட்டு பண்ண கேட்டு போறாங்க, நமக்கு தேவை கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா வேற பாத்துக்கங்க, தமிழ்நாடு ஃபுல்லாரா லோக்கல்லாம் கிடையாது வேற. எங்க ரெடி போய்க்கலாமா சொல்லிட்டாங்க. அதை ஏற்கனவே 10,000 கோடியில வந்து நட்டத்துல ஓடிட்டு இருக்குது. விஆர்எஸ் வாங்குறதுல பணம் கொடுக்க முடியாம சுத்திட்டு இருக்கானுங்களாம. இல்ல அதெல்லாம் வச்சுதானே இப்ப சொல்லியிருக்காரு, தங்கம்லாம் வேற சொல்லியிருக்காரு ஒரு இதுக்கும்.
1/2 பவுனு ஆஹ் 60,000 நான் இப்ப ரூபாய் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ரேட்ல. அவரை நேருக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் இது பண்ணி என்ன ஷேர் பண்ணி விட்டு இனிமேல் அது நமக்கு எல்லாம் கிடைக்கும் நம்ம வந்து போட்டு விடணும் அவளை மறுபடியும் நம்ம. ப்ரோ இல்ல இது ஒரு சூச்சம் இருக்கு தெரியுங்களா? அதாவது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு தங்கம் கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாட்டோட இதுல மக்கள் இதுல தொகையை ஒரு வந்து அண்ணா நம்மளுக்கு வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாரு. நம்மளுக்கு பர்சனலா ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேட்டு வடை கிடையாது சினிமால. நல்லா இருக்கும் கொஞ்சம். தமிழ் சினிமா தப்பிச்சது. ஏங்க இனிமேதாங்க வடை இருக்குன்னு என்னங்க நீங்க? ஆனா என்னது உண்மை அதெல்லாம் உண்மையான சிஎம் ஆயிட்டும் நடிப்பாரா? ஏங்க இனிமே இவனுங்க மாத்தி எழுதுவானுங்க ரெக்கார்டெல்லாம். இங்க அப்படிலாம் எழுதுன வடெல்லாம் உண்மையான புக்கு எழுதுவானுங்க. என்னங்க நீங்க? அடுத்த வாரம் படத்துல வச்சு விட்டுருவாங்க சிஎம் ஜெயின் போட்டு. ஏங்க கடைசியில ஒயிட் பியர் சொன்னதை செஞ்சுட்டீங்க. படம் தான் நடிக்க போறாரு, வடையிலேயே சுடுவாரு. தங்கம் எல்லாம் கொடுக்கறது காசு இல்லாம இப்ப படம் எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ ஒரு கட்டுரை எழுதுவாரு, அது உண்மைன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசுவானுங்கல்ல. என்னங்க நீங்க? இல்ல அவங்களுக்கே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்காங்க உண்மையா. இட்டாண்டு போயிட்டு இட்டாண்டு வரவெல்லாம் எனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஓட்டு போட்டிருக்கீங்களான்னு சொல்லி அவனே ஆச்சரியப்படுவான். பரவாயில்லையாடா என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு ஓட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. கார்த்தி மைக் வைக்கிறான் கொடுங்க. இப்ப என்ன தலைவர திருச்சி வாபஸ் வாங்கி இடைத்தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும். ஒரு நிமிஷம் ஐடி பேர் சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. இங்க பாருங்களா ஓப்பனா அந்த திரிஷா விஜய் வீட்டுக்கு போறாப்ல. ஏங்க அது என்னங்க தப்பு? என்னங்க தப்பு? என்ன தப்பு? யார் தப்பு சொல்றது? டெப்டி சிஎம் அவங்க தான் ப்ரோ. ஏன் ப்ரோ போக கூடாதா ப்ரோ? சிஎம் வீட்டுக்கு டெப்டி சிஎம் போக கூடாதா? என்ன ப்ரோ பேசுறீங்க? இருங்க கொடுத்த கபிலன் வேலை வரல இருங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சி இல்ல திருச்சி கிழக்குல வாபஸ் வாங்கிட்டானு வச்சுக்க, அவன் திரிஷாவை தான் நிக்க வைக்க போறான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரே டயலாக் தான் ஜிப்சி ப்ரோ. போட்டவங்க திரிஷாக்கு போட மாட்டாங்களா? ஜிப்சி ப்ரோ போடுவாங்க. நம்மளுக்கு ஒரே டயலாக் தான், இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போட்டு இருக்கேன். அவர் மேல கூட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க வர. மொசகுட்டி கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஆனா இப்ப யாருக்கு கொண்டாட்டம் தான், இந்த எட்வின் அவேக்கு தான் இப்ப கொண்டாட்டமா இருக்கும். ஆனா ஒண்ணு ப்ரோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்துச்சு, நான் சிஎம் ஆக போறேன்னு. சொன்ன மாதிரியே நிறைவேற்றி காமிச்சிருச்சு ப்ரோ. அதுதான் ப்ரோ மனசு தாக்கல இருக்கு. 10 வருஷம் கூட 15 வருஷம் இருக்கும். 5 வருஷம். ஆமா ஆமா. இருக்கும்போது பேட்டி கொடுத்துச்சு, உமனா இருக்கும்போது உள்ள வந்துடுச்சு. அவ்வளவுதான். கபிலா கார்த்தி சொல்லியா சொன்ன மாதிரி என்ன கபிலா சொன்ன மாதிரி சாதிச்சிட்ட. அண்ணனுக்கு ட்வீட் போட்டு ஸ்பேஸ் போட்டு அண்ணனை ஜெயிக்க வச்சிட்ட. உன் ஆசை நிறைவேற்றிட்ட. அதானே இன்னைக்கு வந்து டிஎம்கே மேல பழிப்பட்ட. அவங்க வந்து கேஸ் கொடுக்கலன்னு பயங்கரமா ஆளுங்க நீனு. இப்ப புரியுதா இவனை வச்சுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இப்ப புரியுதா ஜிப்தி? தாங்க முடியாம வெளியில வரணும்னு நான் சொன்னேன். அப்ப ஜெயிக்கணும்னு தான் நீ இருக்க, அதுதானே ஸ்பேஸ் போட்டேன்னா. இல்ல அப்படிலாம் இல்ல, அவன் ஜெயிக்கட்டும், உள்ள போய் கேட்கற கேள்வியில அவர் வந்து வெளியில ஓடிடணுமா. நான் சொன்னேன் அப்ப நீ ஜெயிக்கணும் தான் இந்த வேலையை பார்த்துருக்க. ஆனா வெளியில வந்து ஹாய் ஹலோ அவர் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன இப்போ பிளான் என்னன்னா நான் போக கூடாது அதானே நடக்காது. இல்ல உன் பிளான் படி நடந்துச்சு, அதை ஒத்துக்கோன்றேன். ஒத்துக்கிட்டேனே. எதை ஒத்துக்கணும்? அண்ணனை ஜெயிக்க வச்சு நான் தான் அப்படின்னு ஒத்துக்கோ. அசோக் சார், அந்த 25 லட்சம் வாங்கினதுல இருந்து இந்த ஸ்கீம் போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒயிட் பேர் ப்ரோ, இவரு கிட்ட பல மிஸ்ட்ரி இருக்கு. ஏப்பா இனிமேட்டு உங்களுக்கு சோசியல் மீடியா கோஆர்டினேட்டர் மிஸ்டர் பிஸ்பி. வந்து அண்ணனோட பேரோல இவர் பேரை தேர்ன தப்பு. போயிட்டே இருக்கும். நான் பேசுறவா நான் பேசிடுறேன். எனக்கு தெரிஞ்சது நல்லா கார்த்தி. இனிமேட் பிஸ்மி சொல்றத கேளுங்க, பிஸ்மி சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க. அவர் பேசுறதுதான் உண்மை. அடுத்தது நீங்க தான் ஜிப்சி பள்ளி பாத்துக்கோங்க. இந்தாங்க துப்பாக்கி. இனிமேட்
நம்மளுக்கு கபிலா இன்னைக்கு உன் ஸ்பேஸ் தான் அட்ரஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேல தாங்காது. கபிலா ஜெயிப்போமோ உன் தோத்தமோ. அட்ரஸ் வேற உன் அட்ரஸ் வேற இது பேனர்லாம் அடிச்சு மேட்ரு வச்சிருக்காங்க, ரெடியா இருந்துக்கோ. ஆமா ஆமா எனக்கு விஜய் தான் போட்டி. என்ன மேட்டர்னா நான் ட்வீட் பேனர் ஆல்ரெடி கட்டி அங்க வச்சிருக்காங்க. போட்டேன். ஆல்ரெடி அங்க எதுக்கும் ட்வீட் போட்டேன். வீடை சுத்தி எதுக்கும் ராணுவ பாதுகாப்பு கேட்டு வச்சுக்கோ. எனக்கா ஆமா, அதுதான் முக்கியம் இல்ல, பழி வாங்குறது தான் வேலை இல்ல. சரி பழி வாங்கிட்டு போ, என்ன இப்ப பிரச்சனை இல்ல. என்ன பெரிய இல்ல ஆளாக்கிட்டு அது போறேன். மட்டும் இல்லைங்க. எனக்கு ஒரு பேஜர் என்னன்னா பேச தியேட்டர்ல விடுங்களா, போய் ஒரு படம் ஸ்பீச் பார்க்க ஒண்ணு முடியாது. கொடுக்க விடுங்களா. ஏன் அப்படி பண்றீங்க? சரி பேசு. அதனாலதான் எல்லாரையும் பேச விட்டு கடைசியா எனக்கு கொடுக்குறாரு ஸ்பீச். இனிமே ரோஹிணி தேட்டர் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கணும் டிக்கெட் மரியாதையா. இல்ல நீ 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் நான் தியேட்டர்ல படம் பார்க்க மாட்டேன். நீ தியேட்டருக்கு வந்தே இதுக்கும் பார்த்தது இல்லை. இல்லாட்டி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போய் தூக்கிட்டு வருவோம். தூக்கிட்டு வந்து அதெல்லாம் நான் கைய வரமாட்டேன். கட்டி ஒன்னு சீட்ல உட்கார வச்சு படம் பார்க்க வைப்போம். அதெல்லாம் ரோஹிணி தியேட்டர்ல எவ்வளவு கொடுத்தாலும் பார்க்க மாட்டேன். உனக்கு ஆபீஸ் லஞ்ச் தானே, போய் சாப்பிட உனக்கு கூப்பிட்டதே தப்பா போச்சு, போய் சாப்பிடு போ. இப்ப கம்பேக் கொடுக்க போறது உதயன் தான். வா சினிமாக்கு வா, சேர்ந்து பார்க்கலாம். கடுப்புல உட்காந்துருக்கிறேன், நீ வேற இருக்கிற நெருப்புல எண்ணெய வேற ஊத்துறாங்க. நான் ட்வீட் போட்டேன், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், முன்னாடியே ஜிப்சி கிட்ட நான் எல்லாத்துக்குமே சொன்னதுதான், ஏற்கனவே ஸ்பேஸ்ல சொன்னதுதான். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பின் வாங்கலாமா இப்படி? விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இவனெல்லாம் வச்சுக்கிட்டு தான் முதல்ல ஸ்பேஸ் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சது. கார்த்தி தான் கோஹோஸ்ட், என் ஸ்பேஸுக்கு கோஹோஸ்ட் இவர் தான். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இவர் தான் முதல்ல இவர் தான். நான் தான் இந்த கோவிட் நேரத்துலலாம் 2021 ஆரம்பிச்சு அப்படியே போச்சு. அப்புறம் அப்புறம் கோவிட்லாம் இறங்கினதுக்கப்புறம் மொத்தமாக அப்புறம் அந்த பக்கம் ஆஃபீஸ்லாம் போகனால அதனால அடிக்கடி ஸ்பேஸ்லாம் வர முடியாது. லிசன் பண்ணுவாள், மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. என்னுடைய ஸ்பேஸோட ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நாங்கள் 4 பேர் உட்காந்துருப்போம், அவ்வளோதான். 4 பேர் வெற்றி பெற்றதா அனௌன்ஸ் பண்ணி. ஓகே ரொம்ப முக்கியம் இல்லை என் ஸ்பீச்ல அந்த வெங்காயத்தை கொண்டு வந்து. ஆமாமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாமா, இனிமேட்டு கொடி டிவிக்கு கொடி வீட்டுக்கு இனிமேட்டு வீட்டுக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிரு, யானை சிம்பிள் டிசைன். ஆபீஸ் கிளம்பு. ஒரு என்ன லென்த்தியான இன்டர்வியூ பண்ணாம என்ன பேச விடுவீங்களா மாட்டீங்களா? மாட்டேன். நீ இவ்வளவு பேசணும், கிழிச்சது போதும். எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்ப பேச விடணுமா? ஆமா, பேசிட்டு அப்புறம் நான் அக்கௌண்ட் டிஏட் பண்ண போய் நான் போறேன்ல. அப்புறம் இதுக்கு மேல இருந்தா அப்புறம் மானங்கிட்ட பொறுப்பு. ஐயோ பேசு. அதான் மக்களே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நமக்கு தனிப்பட்ட முறையில விடுங்க, நம்ம ஹெல்த் கண்டிஷன் அதெல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லாஸ்ட் ஒரு மாசம் போட்டேன். அது இங்க இருக்கிற ஜிப்சி எல்லாருக்கும் தெரியும். இந்த எப்படியாவது இந்த எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்றத நம்ம எய்மு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப்பை பார்ப்போம் அப்படின்ட்டு தான். என்ன, எஸ் தோத்துட்டோம், ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன். ஆனால் நான் தோக்கல, நீங்கள் தோத்துருக்கிறீங்க. ஏன்னா உண்மை என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும், அது அன்னைக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னதான் ஜாலியாக என்னதான் பேசினாலும் போனாலும் ஒவ்வொருத்தக்குள்ளேயும் உள்ள ஒரு வருத்தம், ஒரு கோவம் ஒன்று இருக்குது. நியாயத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போச்சு.